கார்த்திகையின் வடிவில் வந்தவன் நீயே, காவிரி நதியை தந்தவன் நீயே, குருமா முனிவர் அகத்தியர் முன்னே சிறுவன் வடிவில் நின்றவன் நீயே, தலையில் உன்னை கும்பிடும் போதே தவறை உணரச் செய்தவன் நீயே, என்னை எண்ணி எவர் தன் தலையில் குட்டுயிடுவார் கருணான் செய்வேன் என்றே சொன்ன இறைவன் நீயே, எங்கள் பிழையை பொறுத்திடுவாயே. ஆணவத்துடனே இருமாந்திருந்த ஆதிசேடனின் அன்பினை ஏற்று அவனின் தலைகள் அழகுறச் செய்து அருளும் தந்த ஐங்கரத்தோனே, மாலையனாதி வானவர்க்கெல்லாம் மலையாய் இடரும் நேர்ந்திடும் போதில் ஞானம் உய்ய நல்லருள் சிந்த திருவடி வெடுத்த கணபதி நீயே, காலம் தோறும் உந்தன் பெருமை கவியால் பாட அருளிடுவாயே. வியாசமுனிவர் வேண்டுதல் கேட்டு ஞான தந்தம் கையில் பிடித்து மேருமலையின் மீதில் பொங்கல் வைப்போம் பொங்கி வரும் வாசலை
யாருக்கு பெரியலையா பெரியவர்களே, தாய்மார்களே, எல்லாம் அல்ல சப்த கன்னி அம்பிகையுடைய திருவள்ளுவரை கொண்டு பழமையும் பெருமையும் வாய்ந்த நமது சரைக்கன்னிமார் திருக்கோயிலிலே மகா கும்பாபிஷேகம் நிறைவு பெற்று 48வது நாள் போன கும்பாபிஷேகம் சென்ற கும்பாபிஷேகத்தினுடைய 48வது நாள் தினத்திலே இந்த தண்டி ஹோமமானது நடைபெற்றது. அதற்கு பிறகு 12 ஆண்டுகள் இந்த கோயிலிலே தொடர்ந்து நித்திய வழிபாடுகளும் பொங்கல் பூஜையெல்லாம் சிறப்பான முறையிலே நடைபெற்று வருகின்ற நிலையிலே இன்றைய தினம் திரைக்கன்னிமாரம்மனுடைய திருவுருள் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டிய தாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்ற முறையிலே இந்த கோயிலிலே நவச்சண்டி ஹோமமானது நடைபெற வேண்டி அஷ்டம்யாந்து சதுர்தசியாம் நவமியாம் சரிகதேதசா என்று மார்க்கண்டேய புராணத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அஷ்டமி, நவமி, சதுர்தசி, பௌர்ணமி இந்த நாட்களிலே இந்த நவச்சண்டி ஹோமமானது எந்த இடத்திலே நடக்கின்றதோ அங்கு அம்பியினுடைய அருட்சக்தியான நிறைவு பெற்று எல்லா மக்களுக்கும் எல்லா விதமான மனக்குறைகளும் குடும்ப குறைகளும் எல்லாம் நிவர்த்தியாகி சுபீட்சம் உண்டாவதாக அம்பியினுடைய திருவாக்கினாலே இந்த தேவி மகாத்மியம் என்ற நூலிலே சொல்லப்பட்டிருக்கிறது. கும்பாபிஷேகம் என்பது யாகசாலை அமைத்து அந்த 13 பூர்ணாதிகளுக்கும் ஒவ்வொரு விதமான கனி வகைகள், குச்சி வகைகள், திரவியங்களை எல்லாம் விசேஷமாக சொல்லியிருக்கின்றது. அதே போன்று 64 யோகினி தேவதைகள், 64 பைரவ தேவதைகளுக்கெல்லாம் பலி பூஜையானதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதனாலே கும்பாபிஷேகம் மாதிரி ஒரு பூஜை அல்ல இது. நவச்சண்டி யாகம் என்பது ஒரு சிறப்பான பூஜையாகும். அது ரொம்ப விசேஷமான அதிகமான மந்திரங்களை கொண்டதாகும். அதனால இன்றைய தினம் கலசஸ்தாபனம் பாராயணம் என்ற முறையிலே முதல் கால பூஜை இப்ப என்னுடைய நான் வந்தது 7:30 மணிக்கு. அதற்காக வேண்டி அம்பிகையினிடத்திலே நான் நமஸ்காரம் செய்து கொள்கின்றேன். அதனாலே ஒரு வர முடியாத ஒரு சிறிய பெரிய அளவு காட்ட வேண்டும். அதற்காக வேண்டி அம்பிகையினிடத்திலே நான் நமஸ்காரம் செய்து கொள்கின்றேன். இந்த பாராயணம் என்பது 700 மந்திரங்கள். 700 மந்திரங்களுக்கு சப்த சதி என்று சொல்வார்கள். அந்த சப்தசதி மந்திரங்களை காதால் கேட்டாவே நாம் வாழ்க்கையிலே செய்த தவறுகள், முன்வினைகள், நமது சாபங்கள், பிதிரு சாபங்கள், சுமங்கலி சாபங்கள்லாம் நிவர்த்தியாகி குடும்பத்திலே க்ஷேமம் உண்டாகும். அந்த மாதிரி அந்த 3 துர்க்கை
மொத்தம் 18 புராணங்கள் இருக்கிறது. அந்த 18 புராணங்களே மார்க்கண்டேய புராணத்திலே தான் இந்த தேவி மகாத்மியம் என்ற ஒரு ஸ்லோகங்கள் இருக்கிறது. அந்த தேவி மகாத்மிய முறைப்படிதான் இந்த சண்டி ஹோமங்கள்லாம் நடைபெறுகிறது. இந்த 9 முறை பாராயணம் செய்து ஒரு முறை ஹோமம் செய்வதற்கு நவச்சண்டி ஹோமம் என்று பெயர். 100 முறை பாராயணம் செய்து 10 முறை ஹோமம் செய்வதற்கு சண்டி என்றால் என்ன பொருள் என்று கேட்டால், ஒரு குழந்தை சொல்ல அந்த குழந்தை ரொம்ப சண்டித்தனம் உள்ளதுன்னு சொல்லுவோம். சண்டித்தனம் என்பது பிடிவாதமாக இருப்பதற்கு சண்டித்தனம். நாம் வாழ்க்கையிலே இல்லற வாழ்க்கையில ஈடுபட்டு இந்த சுகங்களையே நாம் இன்பமாக நினைத்து பேரின்பம் என்பது ஒன்று இருப்பதை நாம் மறந்து நாம இக வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த போட்டிருக்க சட்டை எவ்வளவு நாளைக்கு, நாம போகக்கூடிய கார் எவ்வளவு நாளைக்கு, நம்ம வாழக்கூடிய நம்முடைய சொத்துக்கள் எவ்வளவு நாளைக்கு, மனைவி மக்கள் பட்டம் பதவி எல்லாமே அனித்தியமானது. நித்தியமானது இந்த பேரின்பமானது அம்பியினுடைய அருட்பிரசாதம். அந்த பிறவி பயன், அந்த பிறவி பயனை அடையாமல் இப்ப வாழ்க்கையிலே உழன்று கொண்டிருக்கிற மக்களை தன்னுடைய பாதார விண்ணங்களிலே பிடிவாதமாக இழுத்து அனுக்கிரகம் செய்வதனுடைய சக்திக்கு தான் சண்டின்னு பேரு. குழந்தைகள் சண்டித்தனம் எடுக்கும். அதே மாதிரி தெய்வமும் சண்டித்தனமா பிடிவாதமா நம்ம இழுத்து நீ அப்படி எல்லாம் போயிட்டு இருக்க, இதான் உனக்கு சாஸ்வதம் நினைச்சிட்டு இருக்க, இதுக்கு மேல ஒண்ணு இருக்கு, என்னுடைய சரணார விந்தங்களை நீ அடைந்தீங்கன்னா உனக்கு பேரின்பமானது ஒண்ணு இருக்கிறது, அதை காண்பிப்பேன், பிறவி பயனை கொடுப்பேன் என்று அம்பாள் பிடிவாதமாக தன்னுடைய திருவடிகளிலே இழுத்து அனுகிரகம் செய்வதுதான் சண்டிங்கிற அந்த தேவியினுடைய பேர். சண்டிகா பரமேஸ்வரி. அந்த பார்வதி தேவி தான் சண்டின்னு சொல்வார். மிருடாணி பார்வதி துர்கா, மிருடாணி சண்டிகாம்பிகான்னு அந்த டிக்ஷனரியில இருக்கு. ஆனா அந்த சண்டி பிடிவாதமாக தன்னுடைய மக்களை உழண்டு திரியக்கூடிய ஆன்மாக்களை தன்னுடைய பாதார விந்தங்களில் இழுத்து அனுகிரகம் செய்யக்கூடிய தேவிக்கு சண்டிகா பரமேஸ்வரியின் பேரு. அந்த சண்டிகா பரமேஸ்வருடைய மந்திரங்கள் 700. அந்த 700 மந்திரங்களிலே 13 பூர்ணாகுதி தேவி மகாத்மியத்தை சொல்லியிருக்கிற முறையில இப்பொழுது விநாயகர் வழிபாடு, கலச பூஜை, தேவி மகாத்மிய பாராயணம், 64 யோகினி தேவதைகள், 64 பைரவ தேவதைகளுக்கெல்லாம் பலி பூஜை எல்லாம் தொடர்ந்து ஒரு 2 மணி நேரம் பூஜை நடைபெற இருக்கிறது. அதனாலே அதிகமாக இந்த பூஜைகள் விளக்கங்கள் சொல்ல பூஜைக்கு காலதாமதானுடைய உபயதாரர்களாக இருக்கக்கூடிய உங்களுடைய குடும்ப க்ஷேமத்திற்காக சங்கல்பம் செய்து கொண்டு மற்றும் இதை காண வந்த அனைத்து பக்தர்களுடைய குடும்ப க்ஷேமத்திற்காகவும் இந்த நவச்சண்டி ஹோமமானது இப்பொழுது ஆரம்பிப்பதற்காக அணுகி என்ற சங்கல்ப பூஜை இப்பொழுது ஆரம்பமாகின்றது. சுக்லாம் கை இடது கை கீழே வச்சு வலது கையினம் வலது கை பற்றி அமோபாத்தேன் அமோபாத்தே, நான் சொல்றது மனசுக்குள்ளே சொல்லி, அமோபாத்த சமஸ்த துர்தக்ஷேத்வாரா ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்யர்த்தம் மானசம் வாசிகம் பாபம் கர்மணா சமுபார்ஜிதம் ஸ்ரீ சிவ ஸ்மரணேனைவ யபோஹதி அசம்சயः சம்போஹோ ஆஜ்ஞயா பிரவர்த்தமானஸ்ய ஆத்ய பிரம்மணः விரிய பராக்ஷே சேர பராக கல்பே வைவஸ்வத மன்வந்தரே அஷ்டாவிகம்சதி கமே கலியுகே பிரதமே பாதே. அஞ்சகவீரர் ஹிருதயபூத மம சக குடும்பஸ்ய சர்வ அபீஷ்ட சித்தியர்த்தம் சர்வ மங்கள பிராப்தியர்த்தம் சர்வேஷாம் பக்த மகாஜனானாம் சண்டிகா பரமேஸ்வரி பிரசாத சித்தியர்த்தம் சண்டி ஹோம பூஜா மகாமங்கள கர்ம கர்த்தும் காரயிதும் ஆச்சார்யம் த்வாம் பிரணீமஹே. சகலவாத்தியம்.
नक्षत्राणां सदिव्यप्रतिष्ठा ओ देवेभ्यः कणो दीर्घमायुः सॉरी பாதியாம் எப்படி ஒரு மணி நேரம் प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये ममोपात्य समस्त दुर्लक्षेद्वारा श्रीवामीश्वरप्रीत्यर्थं हरेमलग्नं सुदिनं ददेव बलं ददेव बलं देव बलं ददेव क्षमाणस्य कर्मणः महागणपति पूजां करिष्ये सामान्यार्थं संस्थाप्य सामान्यमन्दिरेण गन्धपुष्पक्षेत्रप्रापणेन वस्तुतां पूज्य मुलेन दीपाक्षेत्रभ्यश्च गन्धां धारयामि हरिद्रां समर्पयामि माणिकां समर्पयामि सम्पूजयामि सुमुखाय नमः गन्धाय नमः गन्धकाय नमः मोदराय नमः नमः राजाय विनायकाय नमः ओमकेतवे नमः बालचन्द्राय नमः महागणपतिं समर्प्य प्रार्थ्य वक्रतुण्डभागाय सूर्यकोटिसमप्रभाय कुर्मे देव सर्वकार्येषु सर्वदा कर्म तत्कर्म सबलं कुरु पुत्रगणारक्ष सर्वविघ्ननिवारकः कर्मणि सर्वस्मिन् निर्विघ्नं कुरु सिद्धये महागणपति स्वामिने नमः समस्त प्रार्थना पुष्पाञ्जलिं समर्पयामि மண்ணுலகத்தினர் பிறவி மாதர் எண்ணிய பொருள் எல்லாம் மண்ணுலகத்தினர் பிறவி மாதர் எண்ணிய பொருள் எல்லாம் எளிதில் முற்றுற கண்ணுதல் உடையதோ களிற்று மாமுக பண்ணவன் மலரடி பணிந்து பந்தம் மாற்றும் மணந்த குணப்பரப்பும் எவன்பால் உதிக்குமோ எந்த உலகம் எவரிடத்தில் ஈர்த்து இருந்து சுருங்குமோ சொந்தமறை ஆகம கலைகள் அனைத்தும் சொந்தமறை ஆகம கலைகள் அனைத்தும் எவன்பால் தகவருமோ அந்த இறையாம் கணபதியே அந்த இறையாம் கணபதியே அன்பு கோர தொழுகின்றாம் மகாகணபதி மூர்த்தியே நமः மங்களப்பிரதாயகாய நமः சமஸ்தோபசாரான் சமர்ப்பயாமி புனரக்ஷதாம் गृहीत्वा ஓம் शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये ममोपाद्य दुर्यक्षेद्वारा श्री परमेश्वर प्रीत्यर्थं शिवाभ्यां नमः शिव शिवः शम्भोराज्ञया प्रवर्तमानस्य ब्रह्मणः दीपनाथे वेदवरानिल्पे वैलुसलमण्डले कामिकुन्दमे कलुगे प्रदेवादे जम्बूद्वीपे भारतवर्षे वर्षखण्डे मेरुदिक्किने वास्ये
वर्तमानोपकारिणे प्रभवादीति अपस्राणां नाममध्ये करुणावसंवत्सरे उत्तरायणे दक्षिणायने अस्य मोभास्त्रमङ्गलक्षयद्वारा श्रीपरमेश्वरप्रेरितम् तस्याः देव्याः जगज्जनन्याः जगदम्बिकायाः श्री सप्तकन्निकाम्बिकायाः प्रसादेन ग्रामस्थानां सर्वेषां भक्तमहाजनानां सर्वाभीष्टसिद्ध्यर्थम् उभयकर्तॄणां धनोपकारिणां धान्योपकारिणां चण्डीहोमोऽवश्यं कर्तव्यमिति प्रेरकाणां तत्कर्तॄणां कार्यकर्तॄणां धनोपकारिणां धान्योपकारिणां द्रव्योपकारिणां ओम हां पद्माय नमः पद्मशोभरि ओम हां वरुणासनाय नमः ओम हां वरुणमूर्तये नमः ओम हां वरुणाय नमः नागपासधरं रट्टं रत्नो गतिविग्रहं सुशाकधवलं ध्यायेत् वरुणं मकरासनं वरुणाय नमः विद्यानेत्राभ्यां नमः नमे वरुणस्रुदेहमध्याजमया वामवश्वराजके वरुणं ध्यायामि वरुणमावाहयामि आवाहयामि मकरमुद्रां दर्शयित्वा वाद्यात्मनार्घ्यान् दत्त्वा ओम वरुणाय नमः ओम प्रजयसे नमः ओम स्वरूपिणे नमः ओम अवामदये नमः ओम जलाधिपतये नमः ओम तीर्थराजाय नमः ओम पश्चिमाधिपतये नमः ओम वरुणाय नमः समस्तोपचारान् समर्पयामि धूमाग्रापयामि वाद्यम् ओम घोरेभ्यो घोरेभ्यो घोरमूर्तिरेभ्यः सर्वेभ्यः सर्वेभ्यो नमस्ते रुद्ररूपेभ्यः எல்லாருக்கும் ஆகாரம் ரெடி பண்ணிருக்கு, எல்லாருக்கும் உணவு ரெடி பண்ணிருக்கு, எல்லாரும் சாப்பிட்டு வந்து பிராமணேभ्यो நமः புண்ணியாகதவகர்ம குருத்வம் ஓம் பவத்யுரணிஞான புண்ணியாஹம் வாதயேத் ओम वाक्षरम् ओम आपः शिवः वसन्तम् वृन्दापादो समवदः ओम नस्य मध्वो जारितं जातो हर्यः हर्यो दक्षिणापादो अस्तु ब्राह्मणेभ्य शुभ ईश्वर सर्वबोधानां महादेवाय पंचविश्वनाथनाय
सदाशिवस्वरूपम् ध्यानगायो नमः ओम यो वेदादोश्वर प्रोक्तो वेदान्तेन प्रतिष्ठितः महेश्वरः इत्यावाक्या आवाहनादि नमस्कार मुद्रां पंचमुखी मुद्रां दर्शयित्वा ओम विदाय ओम भवाय देवाय नमः भवाय देवाय नमः 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 ओम गं गणपत्याय नमः गं गणपते मूर्तये नमः ओम गं गणपतये नमः गजानन पद्मार्कं गजानन वर्णितं अग्निवात्रे माधवे मा कावेरी महा सप्तहदीं सम्पूज्य सुदोदकान्नवाय मार्वणान्नवाय महा कृष्णन्नवाय महा सुरान्नवाय महा गजान्नवाय महा यद्यन्नवाय नमः क्षीरान्नवाय नमः प्राप्त्या सम्पूरा सागरोत्पन्नः विष्णुनामतिरस्करे देवैश्च पूजितस्वस्वे पाञ्चजन्य नमोऽस्तुते पवनराजाय विद्महे पाञ्चजन्याय धीमहि वर्णसाभ्याम् उत्तरवात्रे विशेषार्घ्यं संस्थाभ्याम् दक्षिणदीपपूजां कृत्वा दक्षिणदीपम् ओम हां दीपदुर्गावनाय नमः दीपदुर्गामूर्तये नमः